என் நெஞ்சுக்கினிய இராணுவ இரத்த சொந்தங்களே, தொப்புள் கொடி உறவுகளே, முன்னாள் இந்நாள் படை வீரர்களே, வீரமங்கைகளே, வீரநாரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆலந்தூர் மணியின் முதற்கண் வணக்கம். கடந்த சில தினங்களாக நமது சங்கத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ள மரியாதைக்குரிய திரு பழனியப்பன் அவர்கள் பலவிதமான அவதூறான செய்திகளையும் வாயில் எப்படி வருகிறதே என்று தெரியாத வார்த்தைகளையும் பிரயோகித்து எல்லோரையும் ஒட்டுமொத்த முப்படை வீரர்களையும் அவர் வசைபாடி வருகிறார். குறிப்பாக தமிழ்நாடு எக்ஸிபிஷன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் சங்கத்தில் பயணித்த அவர்கள் உழைப்பில் உருவான இந்த சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களை மிகவும் தரம் தாழ்ந்து தான் தோன்றித்தனமாக கேவலமான முறையில் அவர்களை வார்த்தையால் வசைபாடி வருவது இல்லாமல் அவர் நடத்தி கொண்டிருக்கும் வலைதளம் யூடியூபில் பதிவு செய்து வருகிறார். இது ஒரு மனிதனுக்கு அழகல்ல. நாம் அனைவரும் பல்வேறு கலாச்சார விதியில், பல்வேறு மாநிலத்தில், பல்வேறு சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்து இருந்தாலும் நாம் இராணுவத்தில் சேர்ந்த பிறகு நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள், நாம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். நமது கலாச்சாரம் இராணுவ கலாச்சாரம் என்பதை நண்பர் பழனியப்பன் மறந்துவிட்டார் போலும். அவர்தான் இந்த உலகத்திலேயே அதிபுத்திசாலி என்றும் மற்றவர்கள் எந்த ஒரு வேலைக்கும் தகுதியற்றவர்கள், அவர்களுக்கு சுத்தமாக மூளையே இல்லை, அவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்பதைப் போல ஓரறிவு படித்த மிருகங்களை விட கேவலமாக தன் சகாக்களை வசைபாடி வருவது பழனியப்பன் போன்ற மனிதர்களுக்கு அழகல்ல. நண்பரே, நீங்கள் மட்டும் பட்டாளத்தில் பணிபுரிந்து வரவில்லை, நாங்களும் பட்டாளத்தில் மரியாதையோடு கௌரவத்தோடு பணிபுரிந்து வழியில் வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாம் ஒரு சங்கத்தை கட்டமைத்தோம். அந்த சங்கத்தில் நீங்கள் நேர்மையாக, உண்மையாக, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு சங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்து கொள்வீர்கள் என்ற காரணத்தினால் உங்களை நாங்கள் முன்னிறுத்தினோம். ஆனால் உங்களுடைய வேஷம் வெளுத்துவிட்டதால் உங்களை முறைப்படி சங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு உங்கள் குற்றங்களை, நீங்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி கேட்கும்போது நீங்கள் ஹிட்லரை போல டிக்டேட்டர்ஷிப் செய்து அடுத்தவர்களை குறை பேசி தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டதால் நாங்கள் உங்களை சங்கத்திலிருந்து விலக்கினோம் முறைப்படி. அதற்காக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். உங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் என்று சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தகுதி நீக்கம் செய்வதற்கான கடிதங்களையும் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களை ஜோக்கர் ட்ரெஸ், ஃபேன்சி ட்ரெஸ் என்கிறீர்கள். ட்ரெஸ்ஸில் எத்தனை வகை இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் அனைவருக்கும் தெரியும். ஃபார்மல் ட்ரெஸ் எப்படி எங்கே போட வேண்டும், பார்ட்டி வேர் எங்கே போட வேண்டும், ஆஃபீஸ் போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் போட வேண்டும் என்பது எல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களைப் போல கலராக பூ போட்ட சட்டையை போட்டுக்கொண்டு நாங்கள் யூடியூபில் பேசிக்கொண்டிருக்கவில்லை. எங்களுக்கு கண்ணியம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அதனால் நீங்கள் பேசுவதெல்லாம் செவிமடுத்து கொண்டு இருந்தோம். ஆனால் கடந்த சில தினங்களாக மங்கையர்களை, வீர மங்கையர்களை, வீர நாரிகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இது ஏற்புடையதல்ல என்பதால் நாங்கள் ஒவ்வொருவரும் பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நண்பர் அவர்களே,
உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வாய்க்கால் வரப்பு தகராறும் இல்லை. நீங்கள் குறுக்கு வழியில் யாரிடம் போய் பணம் சம்பாதிக்கிறீர்களோ சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் பாவப்பட்ட முன்னாள் முப்படை வீரர்களை வயிற்றில் அடிக்காதீர்கள். அவர்களிடத்து பணத்தை பறித்து கொண்டு அவர்களுக்கு கெடுதல் அளிப்பது ஒரு இராணுவ வீரனுக்கு அழகல்ல. என்னை பார்த்து சொல்கிறீர்கள் ஆலயமணி, கோவில்மணி என்று. ஒரு மனிதனின் பெயர் அவன் குலப்பெயரை சார்ந்து இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை. தமிழர் பண்பாடு அறிந்த அனைவருக்கும் தெரியும். ஒரு மனிதனுடைய குலத்தை அவமதிக்கும் நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே தரம் பிரித்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த ஒரு மனிதரிடம் நான் இவ்வளவு நாள் பயணித்தேன் என்பதை நினைத்து வெட்கப்படுகின்றேன். நண்பரே, நீங்கள் கூறினீர்கள் உங்களை உங்கள் சங்கத்திலிருந்து விரட்டி அடித்ததாலும் இந்த சங்கத்திற்கு வந்தீர்கள் என்று. நான் அதற்கு சரியான பதிலை பதிவிட்டிருக்கிறேன். நான் இந்தியாவின் எந்த மூலையிலும் தமிழகத்தின் எந்த மாவட்டத்திலும் யாராவது ஒருவர் ஆலந்தூர் மணி என்பவர் சங்கத்தின் பெயரால் ₹1 ஒற்றை ரூபாய் வாங்கியிருக்கிறார் என்று அவர்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு தெரிவித்தால், அதை நீங்கள் நிரூபித்தால் நான் அடுத்த நிமிடமே தூக்கில் தொங்குவதற்கு தயார். நான் மற்றவர்களைப் போல அடுத்தவர் பணத்திற்கு ஆசைப்படும் ஈனப்பிறவி இல்லை. எனக்கு அப்படிப்பட்ட எதுவும் இல்லை. நான் இதுவரை என்னுடைய பாக்கெட்டிலிருந்து தான் பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறேன். சங்கத்தில் இருக்கும் நயா பைசாவுக்கு கூட நாங்கள் ஆசைப்பட்டதில்லை. நண்பர் பழனியப்பன் அவர்களே, நீங்கள் கூறினீர்கள் உங்களை சங்கத்திலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள் என்று. நான் சங்கத்திலிருந்து வெளியேறவில்லை. எங்கள் சங்கம் ஜெய் ஜவான் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷன் இன்றும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நான் செய்த மாபெரும் தவறு டிசம்பர் மாதம் 2022 உங்கள் பின்னால் வரும்பொழுது என்னுடைய நண்பர்கள் அனைவரும், மணி சார் தவறு செய்கிறீர்கள், வேண்டாம், பழனியப்பன் பின்னால் போகாதீர்கள், பழனியப்பன் சரியான ஆள் இல்லை என்று பல நூறு ஃபோன் கால்கள், பல பேருடைய எனக்கு அறிவுரைகள். ஆனால் நீங்கள் மாநாடு என்ற ஒரு கருத்தை முன்வைக்கும்போது கண்ணை மூடிக்கொண்டு பைத்தியக்காரனை போல் உங்கள் பின்னால் வந்து நான் உங்களுக்கு பல பதிவுகளை போட்டு பல நண்பர்களிடமிருந்து பல ₹1000 உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். நான் என் சொந்த பணம் ₹5000 என்னுடைய அக்கௌண்ட்டிலிருந்து உங்கள் பர்சனல் அக்கௌண்ட், இட்ஸ் நாட் ஏ அசோசியேஷன் அக்கௌண்ட், திஸ் இஸ் யுவர் பர்சனல் அக்கௌண்ட். உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டில் நான் ₹5000 எடுத்திருக்கிறேன். என் நண்பர்கள் மூலம் ₹40,000 உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் வரவு வைத்திருக்கிறேன். என்னுடைய பணத்தை மரியாதையாக கொடுக்கவில்லை என்றால் அதற்கு நீங்கள் விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வரலாம். அது உங்கள் கையில் உள்ளது. நான் இந்த சங்கத்தில் சேர்ந்தது, சங்கம் உங்களை நேர்மையாக இருப்பீர்கள். இந்த சங்கம் ஒட்டுமொத்த தமிழர்களை ஒன்றிணைத்து பாதிக்கப்பட்ட படிப்பறிவில்லாத விளிம்பு நிலையில் உள்ள முன்னாள் முப்படை வீரர்களுக்கு நலன் செய்ய வேண்டும். நாம் ஒரு மாவட்டத்துக்குள் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்தால் ஒரு நீரோட்டமாக ஒட்டுமொத்த தமிழகத்தில் வந்து நான் இணைந்தேன். ஆனால் என்னை மிகவும் கேவலமாக தரம் தாழ்த்தி பேசிக்கொண்டிருக்கிறது. பரவாயில்லை, யார் பேசுகிறார்களோ அவர்கள் மனசாட்சி அவர்களுக்கு பதில் கொடுத்துவிடும். நான் முறைப்பிரகாரம் ₹1200 சந்தா செலுத்தியிருக்கிறேன். அதுவும் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் என்ற அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பியிருக்கிறேன். அதற்கான ரிசிப்ட் என்னோடு திருமதி தீபா இல்லை ஜோதி அவர்களுக்கும் இதை நான் வாய்மொழியாகவும் தொலைபேசி மூலமாகவும் கூறியிருக்கிறேன். அதற்கான ஆதாரம் என்னிருக்கிறது, அதற்கான ஸ்க்ரீன்ஷாட் என்னிடம் இருக்கிறது. எனவே நான் சங்கத்தின் உறுப்பினர் இல்லை என்பதை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. காரணம், நீங்கள் இதுவரை சந்தா செலுத்தவில்லை. சந்தா செலுத்தாத எந்த ஒரு நபரும் சங்கத்தில் உறுப்பினராக இருக்க முடியாது. சந்தா செலுத்தி உறுப்பினர் ஆன பிறகு 3 மாதம் தொடர்ந்து சந்தா செலுத்தவில்லை என்றாலும் அவர்கள்
நிரந்தரமாக சங்கத்திலிருந்து வெளியே நீக்கப்படுவார்கள். அவர்கள் சந்தா செலுத்தினால் மட்டுமே சங்கத்தில் நிரந்தர உறுப்பினராக நீடிக்க முடியும். இதுதான் பைலா. பைலாவை பற்றி எனக்கு அதிகம் சொல்ல வேண்டாம். 1975 மணி சாருக்கு தெரியாதோ, ஆனால் நான் ஒரு முறை படிச்சுட்டா என்னுடைய கம்ப்யூட்டரில் ஏறிடும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் என்றைக்கு பார்த்துருக்கீங்க நீங்கள்? நான் ஆர்மியில் சேர்ந்ததுலேருந்து பேசிக்கலி நான் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். யூ நோ தட் ஐ ஆம் பேசிக்கலி கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், கம்யூனிகேஷன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ். ஓகே, டோன்ட் டீச் மீ. கம்ப்யூட்டர், பெரிய கம்ப்யூட்டர், என்னத்தை கம்ப்யூட்டர் பார்த்துருந்தீர்? எத்தனை வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங்? ஆர்மி ட்ரைனிங்கு. எங்களுக்கு 2.5 வருஷம் ட்ரைனிங்கு, உங்களுக்கு 6 மாதம் ட்ரைனிங்கு. அடுத்தவங்களை குறை சொல்கிறது, ஏபிசிடி தெரியாது வாட்ச்மேன்ன்றது. ஒரு இராணுவ வீரன், யூனிஃபார்ம் போட்ட மனிதர் நீங்கள் ஒரு கெஜஸ்டட் ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர். மற்ற இராணுவ வீரர்களையும் இராணுவ வீரமங்கைகளையும் கேவலமானவர் பேசிக்கொள்கிறீர்கள். படுத்துக்கொண்டு எச்சில் துப்பும் பணிய பணி நான் முற்றிலுமாக அருவருப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு பகையும் இல்லை, எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நடவடிக்கைகள் தவறாக இருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களை நாங்கள் வெளியேற்றினோம், உங்களிலிருந்து நாங்கள் விலகினோம். இதற்கு நீங்கள் பகைமை உணர்வோடு உங்களுடைய தவறான வழிகளுக்கு நாங்கள் துணைப்பாகவில்லை என்ற ஒரே காரணத்தினாலும், உங்கள் பின்னால் கூட்டமில்லை என்ற ஒரே காரணத்தினாலும் நீங்கள் பிதற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கூட்டத்தை நீங்கள் நிரூபிக்க தயார் என்றால் திரும்ப கூறுகிறேன், மீண்டும் கூறுகிறேன், ஆணித்தரமாக கூறுகிறேன், தைரியமாக கூறுகிறேன், அடித்து கூறுகிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் கூட்டம் கூட்டி காமியுங்கள். நாங்களும் கூட்டுகிறோம், நீங்களும் கூட்டி பாருங்கள். யார் கூட்டம்? ஒரு ஆள், ஒரே ஒரு நபர் அதிகமாக இருந்தால் அவர் அடுத்தவருக்கு சரணடைய தயாரா? உங்களுக்கு அந்த திராணி இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். வேண்டாம் நண்பரே, வேண்டாம். உங்கள் வாயில் என்ன வருகிறதோ அதில் 1000ல் ஒரு வார்த்தை கூட உண்மை இல்லை. 1999 வார்த்தையும் பொய்யான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு இராணுவ வீரனுக்கு அழகில்லை. உங்களிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, ஆனால் உங்களை பற்றி நினைத்தாலே என்னுடைய பேச்சை மறந்து போய்விடுகிறது. அதனால் என்னுடைய பதிவு தடைபடுகிறது. எனவே நீங்கள் செய்த தவறை மீண்டும் செய்து உங்களை நீங்களே இந்த பொதுவெளியில் அசிங்கப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு யூடியூப் இருக்கின்ற ஆணவத்தில் ஆட வேண்டாம் விபரீதம். உங்கள் மரியாதை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களை ஒரு வார்த்தை கூட தவறாக பேசாதீர்கள். நீ வா போ என்பது வேறு, அவர்களுடைய மனதை, அவர் உள் மனதை புண்படுமாறு பேசுவது வேறு, அவர்களை காயப்படுத்துவது வேறு, அவர்களை மனதவலில் நான் உன்னை அதை செய்து விடுவேன் இது மிரட்டல் தோணியில் அவர்களை பயமுறுத்தி த்ரெட்டன் செய்வது வேறு. இப்படியெல்லாம் செய்யும் ஒரு மனிதர் கண்டிப்பாக ஒரு நல்ல இராணுவ வீரனாக இருக்கவே முடியாது. எனவே நீங்கள் இன்று முதல் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நாங்கள் மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.